சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைத்து மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். இங்க நாம சொல்ற பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். வாக்கிய பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை வச்சு கணிச்சு சொல்ற பலன்கள் தான் இது. ஆனா இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரே மாதிரி நடக்காது. உங்களுக்கான உண்மையான சாதக பாதக நிலைகள் உங்க ஜனன கால ஜாதகம், கிரக நிலைகள் மற்றும் நடைபெற்று வரும் தசாபுக்திகள் ஆகியவற்றின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும். அதனால இந்த பலன்களை ஒரு பொதுவான வழிகாட்டுதலா எடுத்துக்கோங்க. அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு பார்ப்போம். அன்பான கடகராசி நேயர்களே, கனிவான வணக்கங்கள். வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தால் இந்த விசுவாவசு வருடம் மாசி மாதம் 22ஆம் நாள், அதாவது 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையிலே 7:56 மணிக்கு சனி பகவான் இதுவரை தங்கியிருந்த கும்பராசியிலிருந்து விலகி குருவின் வீடான மீன ராசிக்கு இடம்பெயர்கிறார். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இந்த பெயர்ச்சி நிகழ்கிறது. கடகராசிக்காரர்களுக்கு இதுவரை 8ஆம் இடத்தில் அஷ்டமச்சனியாக அமர்ந்து உங்களை ஒரு வழியாக்கி பல சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுத்த சனி பகவான் இப்போது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு வருகிறார். அஷ்டமச்சனி விலகிவிட்டாலே உங்கள் வாழ்வில் விடிவெள்ளி பிறந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். கடகராசிக்கு 9ஆம் இடம் என்பது தந்தை, பூர்வீகம், பாக்கியம் மற்றும் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடமாகும். 8ஆம் இடத்திலிருந்த சனி உங்களை மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பல பாடங்களை கற்றுக் கொடுத்திருப்பார். இப்போது அவர் 9ஆம் இடத்திற்கு வரும்போது பாக்கியச்சனி என்ற அந்தஸ்தை பெறுகிறார். இதுவரை உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்த முட்டுக்கட்டைகள் ஒவ்வொன்றாக விலகும். பாக்கியஸ்தானத்தில் சனி அமர்வதால் தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் இனிதே நடக்கும். தந்தையார் வழியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். நீண்ட நாட்களாக திட்டமிட்டிருந்த வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் இப்போதெல்லாம் கைகூடி வரும். இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் காலமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. சனி பகவான் மீனத்தில் அமர்ந்து கொண்டு தனது 3ஆம் பார்வையால் உங்களது லாபஸ்தானமான 11ஆம் இடத்தை பார்க்கிறார். ரிஷபராசியில் விழும் இந்த சனியின் பார்வையால் உங்களது வருமானம் உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதுவரை கடனில் தத்தளித்தவர்களுக்கு ஒரு புதிய வருமான ஆதாரம் கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரிகளுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி இணக்கமான சூழல் உருவாகும். அவர்கள் மூலம் சில உதவிகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களது நீண்டகால ஆசைகள் மற்றும் இலட்சியங்கள் இப்போதெல்லாம் நிறைவேறும். நண்பர்கள் வட்டத்தில் உங்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும். புதிய தொழிலில் முதலீடு செய்ய நினைப்பவர்களுக்கு இந்த திசை பார்வை ஒரு நல்ல உத்வேகத்தை கொடுக்கும். வரவு தாராளமாக இருந்தாலும் அதை சேமிக்க வேண்டியது உங்களது பொறுப்பாகும். அடுத்ததாக சனி பகவான் தனது 7ஆம் பார்வையால் உங்களது 3ஆம் இடமான கன்னி ராசியை பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது வீரியம், தைரியம் மற்றும் இளைய சகோதரங்களை குறிக்கும். சனியின் பார்வை இங்கே விழுவதால் உங்கள் மன தைரியம் பன்மடங்கு கூடும். இதுவரை எதை கண்டும் பயந்த நீங்கள் இப்போது எதையும் துணிச்சலோடு எதிர்கொள்வீர்கள். தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. எழுத்துத்துறை மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களின் திறமைகள் வெளிச்சத்திற்கு வரும். இளைய சகோதரர்களிடம் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது நல்லது. ஏன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் வர வாய்ப்புண்டு. குறுகிய தூர பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். உங்கள் சொல்லுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் காலம் இது. சனி பகவானின் 10ஆம் பார்வை உங்களது 6ஆம் இடமான தனுசு ராசியின் மீது விழுகிறது. 6ஆம் இடம் என்பது கடன், நோய் மற்றும் எதிரிகளை பற்றி சொல்லும் இடம். சனியின் பார்வை இங்கே விழுவது ஒரு வகையில் நன்மையாகவே முடியும். இதுவரை உங்களை ஆட்டிப்படைத்த கடன்கள் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். தீராத நோயால் அவதிப்பட்டவர்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து உடல்நிலை தேரும். உங்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் எதிர்த்த எதிரிகள் இப்போதெல்லாம் அடங்கி போவார்கள் அல்லது உங்களுடன் சமாதானமாகிவிடுவார்கள். அரசு வழி உதவிகள் மற்றும் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வர வாய்ப்பிருக்கிறது. இருப்பினும் வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருப்பது அவசியம். வீண் பிடிவாதம் காட்டி யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு ஏற்றமான காலம். இதுவரை இருந்த மந்தவிலை மாறி வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள்.
கூட்டுத் தொழில் செய்கிறவர்கள் கூட்டாளிகளுடன் இணக்கமாக செயல்பட்டு லாபத்தை பெருக்குவீர்கள். வேலையில் இருப்பவர்களுக்கு இதுவரை இருந்த நெருக்கடிகள் குறையும். உங்களது உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் இப்போதெல்லாம் கிடைக்கத் தொடங்கும். சிலருக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. வேலையில்லாத இளைஞர்களுக்கு அவர்களின் தகுதிக்கு ஏற்ற நல்ல வேலை தேடி வரும். மேலதிகாரிகளின் பாராட்டு உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். தொழிலை விரிவாக்கம் செய்ய நினைப்பவர்கள் சரியான திட்டமிடலுடன் இறங்கலாம். பெண்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு நிம்மதியான காலமாகும். அஷ்டமச்சனி காலத்தில் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் இப்போதெல்லாம் ஓய்ந்து அமைதி நிலவும். கணவன் மனைவிக்குள் இருந்த இடைவெளி குறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் படிப்பில் இருந்த மந்தநிலை மாறி அவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற்று உங்களுக்கு பெருமை சேர்ப்பார்கள். ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். புகுந்த வீட்டில் இருந்த சங்கடங்கள் நீங்கி உங்களது சொல்லுக்கு மதிப்பு கூடும். வேலைக்கு போகும் பெண்கள் அலுவலகத்தில் நல்ல பெயர் எடுப்பார்கள். ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு சிறு அக்கறை தேவை. மற்றபடி இது உங்களுக்கு ஒரு பொற்காலமே. ஆன்மீகத்தில் நாட்டம் கூடும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். மாணவர்களை பொறுத்தவரை படிப்பு மிகச்சிறப்பாக அமையும். இதுவரை இருந்த கவனச்சிதறல்கள் மறைந்து படிப்பில் முழு ஈடுபாடு காட்டுவீர்கள். கடினமாக தெரிந்த பாடங்கள் கூட இனி எளிதாக புரியும். உயர்கல்விக்காக வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் செல்ல விரும்புபவர்களுக்கு இந்த விசுவாவசு வருடம் நல்ல செய்தியை கொண்டு வரும். ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் உங்களுக்கு பெரிய பலமாக இருக்கும். போட்டித் தேர்வுகளில் பங்கேற்பவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு மிக அதிகம். ஆனாலும் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்குகளில் அதிக நேரத்தை செலவிடாமல் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. உங்களது விடாமுயற்சிக்கு இந்த ஆண்டு நல்ல பலன் கிடைக்கும். உங்களது திறமையை உலகம் அறியும் காலம் இது. விவசாயிகளுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி லாபகரமானதாக இருக்கும். 9ஆம் இடத்து சனி விவசாயிகளுக்கு நல்ல மகசூலை கொடுப்பார். பூமி லாபம் உண்டாகும். புதிய நிலம் வாங்கும் யோகம் சிலருக்கு அமையும். வேலையாட்கள் பற்றாக்குறை நீங்கி வேலைகள் சுமூகமாக நடக்கும். கால்நடைகள் மூலம் கூடுதல் வருமானம் கிடைக்கும். அரசாங்கத்திடமிருந்து மானியங்கள் மற்றும் கடன் வசதிகள் எளிதாக கிடைக்கும். பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவீர்கள். இருப்பினும் நிலம் தொடர்பான ஆவணங்களில் கையெழுத்திடும்போது ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்ப்பது நல்லது. பாசன வசதிகள் மேம்படும். ஒட்டுமொத்தத்தில் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் காலம் இது. கலைத்துறையினருக்கு இழந்த புகழும் வாய்ப்புகளும் மீண்டும் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உங்களது தனித்திறமைக்காக பாராட்டுகளும் விருதுகளும் உங்களை தேடி வரும். அரசியல்வாதிகள் பொதுமக்களிடம் நல்ல செல்வாக்கை பெறுவார்கள். மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து புதிய பதவிகளை பெறுவதற்கான சூழல் உருவாகும். கட்சி மேலிடத்தின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். பொது பணிகளில் அதிக ஈடுபாடு காட்டுவீர்கள். உங்களது பேச்சுத் திறமையால் பல சிக்கல்களை சுமூகமாக முடிப்பீர்கள். சமூக வலைதளங்களில் உங்களை பற்றிய நேர்மறையான விமர்சனங்கள் கூடும். இது உங்கள் செல்வாக்கை உயர்த்தும் காலம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கடகராசிக்காரர்கள் இப்போதுதான் அஷ்டம சனியிலிருந்து விடுபடுவதால் பழைய சோர்வுகள் மெல்ல மெல்ல மறையும். நாட்பட்ட வியாதிகள் குணமாகத் தொடங்கும். இருப்பினும் 9ஆம் இடத்தில் சனி அமர்வதால் கால் மற்றும் மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். சரியான நேரத்திற்கு உணவு உட்கொள்வது அவசியம். மன அழுத்தம் குறையத் தொடங்கும். இதனால் தூக்கம் நன்றாக வரும். யோகா மற்றும் உடற்பயிற்சி செய்வது உங்கள் ஆரோக்கியத்தை தக்க வைக்க உதவும். பெற்றோர்களின் உடல்நிலையிலும் அக்கறை காட்டுங்கள். அவ்வப்போது மருத்துவ பரிசோதனைகள் செய்து கொள்வது நல்லது. சுறுசுறுப்பான வாழ்க்கை முறை உங்கள் ஆரோக்கியத்திற்கு துணையாக இருக்கும். இந்த சனிப்பெயர்ச்சியில் பார்வை பலங்கள் பற்றி சொல்ல வேண்டுமென்றால் 11ஆம் இடத்தை பார்ப்பதால் பணவரகு கூடும். அது உங்களுக்கு ஒரு பெரிய பலம். 3ஆம் இடத்தை பார்ப்பதால் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். இது உங்கள் தன்னம்பிக்கையை வளர்க்கும். 6ஆம் இடத்தை பார்ப்பதால் கடனும் எதிரியும் காணாமல் போவார்கள். இது உங்களுக்கு மன நிம்மதியை தரும். இந்த 3 பார்வைகளும் கடகராசிக்கு யோகமான பலன்களையே வழங்கப் போகின்றன. சனி பகவான் இப்போதெல்லாம் உங்களை சோதிக்காமல் சாதனை படைக்க வைப்பார். அஷ்டம சனி கொடுத்த வலிகளையெல்லாம் ஆற்றி உங்களுக்கு நல்ல மருந்தாக இந்த மீன சனி அமைவார். பரிகாரங்கள் என்று பார்த்தால் கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். சனியும் சந்திரனும் இணைந்தால் புணர்ப்பு தோஷம் என்பார்கள். ஆனால் இப்போது சனி 9ஆம் இடத்திற்கு வருவது நல்லதுதான். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று எள் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறந்தது.
ஹனுமன் சாலிசா பாராயணம் செய்வது உங்கள் மனபயத்தை போக்கும். வசதி குறைந்த மாணவர்களுக்கு படிப்பிற்கு தேவையான உதவிகளை செய்யுங்கள். சனி பகவானுக்கு நீல நிற மலர்களால் அர்ச்சனை செய்வது நல்லது. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவது உங்கள் ராசிக்கு விசேஷமான பலன்களை தரும். புண்ணிய நதிகளில் நீராடுவதும் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவதும் உங்கள் கர்ம வினைகளை குறைக்க உதவும். ஓம் நம சிவாய மந்திரத்தை தினமும் மனதிற்குள் ஜபித்து வாருங்கள். சனிக்கிழமைகளில் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வது சனி பகவானுக்கு மிகவும் பிடித்தமான காரியம். குறிப்பாக கருப்பு உளுந்து கலந்த உணவுகளை தானமாக தரலாம். ஏழை தொழிலாளர்களுக்கு குடை அல்லது காலணிகளை வாங்கித் தருவது சனியின் அருளை பெற்றுத்தரும். உங்களது நேர்மையான குணம் மற்றும் தெய்வ பக்தி உங்களுக்கு எல்லா ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாப்பு அளிக்கும். இந்த விசுவாவச வருடத்தில் சனி பகவானின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். கடகராசிக்காரர்களே, நீங்கள் ஒரு மென்மையான மனம் கொண்டவர்கள், தாயுள்ளம் படைத்தவர்கள். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு பெரிய விடை கிடைக்கும் காலம் இது. சனியின் இந்த பெயர்ச்சி உங்களை ஒரு புதிய மனிதராக மாற்றப் போகிறது. பழைய தோல்விகளை நினைத்து கலங்காமல் வருங்காலத்தை நோக்கி நம்பிக்கையோடு நடைபோடுங்கள். 9ஆம் இடத்து சனி உங்களுக்கு எல்லா பாக்கியங்களையும் அள்ளித் தருவார். பொறுமையாக இருங்கள். காலம் உங்களுக்கு சாதகமாக பணிந்து வரும். இந்த 2½ ஆண்டு காலம் நீங்கள் வாழ்வின் உயர்ந்த நிலையை எட்டுவதற்கான பொற்காலமாக அமையும். முடிவாக சொல்லப்போனால் கடகராசிக்கு விசுவாவச வருட சனிப்பெயர்ச்சி ஒரு வரப்பிரசாதமே. அஷ்டம சனி என்கிற இருள் விலகி பாக்ய சனி என்கிற ஒளி வீசத் தொடங்குகிறது. உங்கள் வாழ்வில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். எதையும் திட்டமிட்டு செய்யுங்கள். உழைப்பை நம்புங்கள். சனி பகவான் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் வாரி வழங்குவார். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் தொழிலில் முன்னேற்றமும் வாழ்வில் நிம்மதியும் கிடைக்க உங்கள் ஜோதிடர் மனதார வாழ்த்துகிறேன். நம்பிக்கையே உங்களின் முதல் தனம். அதை விடாமல் பிடித்து கொள்ளுங்கள். வெற்றி உங்களையே வந்தடையும். வாழ்த்துக்கள். இதேபோன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.